Hi, hello, welcome to my channel Happy Vibes. ஆக்சுவலி லாங் வீக்கெண்டுக்கு எங்கே போகலான்னு யோசிச்சு பாதி நேரம் போயிடுச்சு. லீவ்ஸ் ரெடி பண்ணிக்கணும், காரில் தான் போகணும், 10 to 11 hours ட்ராவல்குள்ளார இருக்கணும், டயர்ட்னஸும் தெரியக்கூடாது, ஆனால் புது பிளேஸாகவும் இருக்கணும், அப்போது வீட்டில் தான் இருக்கணும். இவ்வளோ விஷயம் யோசித்து ஃபஸ்ட்டு வால்பாறை கூர்குன்னு ஃபைனலாக வாகமான் போகலான்னு டிசைட் பண்ணி ரூம்ஸும் புக் பண்ணியாச்சு. நான் என்னோடய ஹஸ்பண்ட், பையன், எங்கள் அப்பா அம்மா தான் பிளான் பண்ணியிருந்தோம். நைட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஷார்ப் 11 PM. ஸ்டார்டிங் என்னமோ நல்லா தான் இருந்துச்சு. நார்மல் ஃப்ரைடேஸே கூட்டமாக தான் இருக்கும். இதில் லாங் வீக்கெண்ட்னா சொல்லவா வேணுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏதோ ரேஸில் போகிற மாதிரி இருந்துச்சு. இதில் எங்கள் அம்மா வேற செம்ம பாராட்டு. மாப்பிள்ளை எப்படி சூப்பராக போகிறாரு, இல்லைனா நம்ம ரொம்ப லேட்டாக போயிருக்கணும், போனதே தெரியலன்னு வேற சொன்னாங்க. என்னோட மைண்ட் வாய்ஸ், முன்னாடி வந்து உட்காந்து பாரு அப்புறம் தெரியும். கண்ணீர் எவ்வளவு கடி, எவ்வளவு எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். எதையும் எடுத்தோமா கவுத்தோமான்னு முடிவெடுக்க முடியாது. விழுப்புரம் டோல் தாண்டினதும் டீக்கு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அங்கே கேஷ்யூ ரோடில் வித்துட்டு இருந்தாங்க. வாங்கலாமா வேணாமான்னு கடைசியில் வாங்கினோம். செம்ம டேஸ்ட் அண்ட் சூப்பர் ஃப்ரெஷ். ஏர்லி மார்னிங் 5 AM கூட பார்க்காம சாப்பிட்டுட்டு இருந்தேன். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு. இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படி போகிறது? கொஞ்சம் லாங் ட்ராவல் தான். ஃபர்ஸ்ட்லாம் இவ்வளோ லாங் ட்ராவல் கார்லையா, என்னால் முடியாதுப்பான்னு நினைப்பேன். பட் புள்ளக்குட்டின்னு ஆனதும் கார் தான் கம்ஃபர்டபுள் நினச்ச நேரத்துக்கு போகிறோமா வரோமாங்கிற மாதிரி இருக்கும். இப்போதான் காரோட அருமை தெரியுது. கிட்டத்தட்ட தேனி போகும்போதே செம்ம கிளைமேட், மவுண்டன் வியூலாம் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் கட்டப்பனா போகிற வழியெலாம் வீடு செம்ம பெருசாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய வீடுங்க. ஒரு பெரிய கார்டன் ஸ்பேஸில் வேறு இருந்தது. எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியல. எல்லாம் கடந்து ஒரு வழியாக எக்ஸ்பெக்ட் பண்ண டைமை விட சீக்கிரமாகவே ரூமுக்கு போயிட்டோம். நான் ஏதோ 11 o'clock 12 o'clock ஆகும்னு நினச்சேன். பட் பார்த்தா 8 AMக்குலாம் வந்துட்டோம். ஒரு ரூம் ரெடியாக இருந்தது. பட் இன்னொன்று ரெடி பண்ணுறதுக்காட்டியும் எங்களை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வர சொன்னாங்க. பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் வெளியில் தான் போய் சாப்பிட்டோம். ஒரு டிப்பிக்கல் கேரளா ஃபுட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரே மழை. ஸோ அதே யோசிச்சுட்டு அதை என்ன சாப்பிட்டோங்கிறத கேப்சர் பண்ணலை. பட் புட்டு, கடலைக்கறி, என்னோடய பையன் அண்ட் அப்பாவுக்கு தோசை, என்னோடய ஹஸ்பண்ட் பரோட்டா அண்ட் பீஃப் கறி சாப்பிட்டாங்க. நல்லா சாப்பிட்டு ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வாகமோனில் நாங்கள் ஸ்டே பண்ணல. அதுக்கு முன்னாடி இருக்கிற கட்டப்பனா, அதாவது கேரளா பிளேஸில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது ரொம்ப மெயின்லேயே இருந்தது. அண்ட் ஃபுட் அண்ட் ஷாப்பிங்க்கும் ரொம்ப மெயினான ஒரு பிளேஸ். ஃபர்ஸ்ட் டேக்கு இந்த இடம் தான் புக் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக க்ரீனில் தான் இருந்தது. லுக்கும் செமையாக இருந்தது. கொஞ்சம் புதுசாகவும் இருந்தது பிளேஸு. ரூம்ஸ் க்ளீனாக இருந்தது, ரூம்ஸ் பெருசாகவும் இருந்தது. அண்ட் இது ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி. கீழே இன்னொரு ரூம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதோட அக்வேரியம் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. செம கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ் அண்ட் டர்ட்டிலும் இருந்தது. அதை பார்க்குறது, அது மூமெண்ட் பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருந்தது. என் பையனுக்கு பயங்கரமாக இதுலேயே நேரம் போயிடுச்சு. அண்ட் லாபி இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளார போனால் டைனிங் டேபிள் இருந்தது. அண்ட் குக்கிங்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ திங்ஸ்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து இங்கே டைரெக்டாக குக்கிங் பண்ணிக்கலாம். பார்பிக்யூ, ஃப்ரிட்ஜு, அவன், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தது. அண்ட் பிளேஸும் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. அண்ட் ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. டெஃபினட்டாக ஒர்த் ஸ்டேயிங் ஹியர். அதே மாதிரி ரூம் சர்வீஸ் எப்பயுமே இருக்காங்க. ஸோ எது வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அந்த கிளைமேட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு வந்தாச்சு. தூங்கி எந்திரிச்சு வந்து பார்த்தா செம்மையாக அப்செட் ஆகி உட்காந்துட்டேன். என்ன பிரச்சனை, எதுக்கு அப்செட்டுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.